அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை, தட்சிணாயனம் காலம், துவாதசி திதி, மிருகசீரிடம் நட்சத்திரம், மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும், மீனத்தில் ராகு என இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதம். ஆடி ஆவணி மாதங்கள் இணைந்த மாதம். சூரியன் கடகம் மற்றும் சிம்ம ராசியில் பயணம் செய்வார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை ஆடி மாதம் இருக்கின்றது. இந்த ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும். வீட்டில் சகல செல்வங்களும் குவியும். ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும். இந்த ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவார்கள். அது அறியாமை. உண்மையிலேயே பீட மாதம் என்பதுதான் பொருள். அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம்தான் இந்த ஆடி மாதம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு வருகின்றது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆடி கார்த்திகை வருகின்றது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆடி அமாவாசை வருகின்றது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஆடி பூரம் வருகின்றது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நாக சதுர்த்தி வருகின்றது. மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியினை பார்த்தால் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி புதன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மாதம் முழுவதும் சனி பகவான் கும்பராசியிலேயே வக்ரமடைந்திருக்கின்றார். குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே ராகுவும், 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றார். 5ஆம் இடத்தில் புதனும் சூரியனும் சஞ்சரிக்கின்றார்கள். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு லாபாதிபதி மற்றும் விரையாதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். தாயின் வழியில் நன்மைகள் உண்டாகும். விலகி இருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். அதிகமான பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். எந்த வயதினருக்கும் புதிதாக ஒரு கல்வியோ கலையோ பயில வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கு வெளியூர் சென்று படிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். செய்தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும். இதனால் ஊதியம் உயரும். மேல் அதிகாரிகள் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். சோர்வு குழப்பம் மறையும். வியாபாரிகள் போட்டியாளர்களின் தலைக்கற்களை கடக்க சற்று போராட வேண்டியிருக்கும். கூட்டாளிகளை நம்பாமல் செயல்பட்டால் குளறுபடிகளை தவிர்க்கலாம். அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளும் நல்லபடியாக முடியும். பெண்மணிகள் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். மாணவ மணிகள் படிப்பில் ஏற்படும் இடையூறுகளை சமாளிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள். விளையாட்டு போட்டிகளில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியாமல் போகலாம். மேலும் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். வெற்றிகள் ஸ்தானத்தில் ராசிநாதன் குருவோடு தனபாக்கியாதிபதியான செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பதால் குருமங்கல யோகம் ஏற்படுகின்றது. பூமி சேர்க்கையும் பொருள் சேர்க்கையும் ஏற்பட புதிய வழியை கையாளுவீர்கள். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள். உடன்பிறப்புகளுக்கோ அல்லது அவர்களின் இல்லங்களிலோ நடைபெறும் சுப காரியங்களை முன்னின்று நடத்தி வைத்து மகிழ்ச்சி காண்பீர்கள். இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டு. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை
கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்களும் வரலாம். கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் மிகுந்த நன்மைகள் கிடைக்கும். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் வலிமை இழக்கும் போது யோகங்கள் செய்யும். எனவே இந்த காலத்தில் திருமண கனவுகள் நனவாகும். பெற்றோரின் மணிவிழா, பவளவிழா போன்றவை நடைபெற நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும். வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுவீர்கள். படித்து முடித்த வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். மேலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப திடீர் மாற்றங்கள் நல்ல விதமாக அமையும். வருமானம் உயரும். கடன் பாக்கிகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். தலைமை பொறுப்புகள் தானாக கிடைக்கும். தங்கம், வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்வீர்கள். தன்னிச்சையாக இயங்குவதில் ஆர்வம் ஏற்படும். சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயமகளும். மாணவிகளுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். குரு பகவானின் அனைத்து பார்வைகளால் பொருளாதார வளம் அதிகரிக்கப் போகின்றது. தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். எடுத்த காரியத்தை துரிதமாக முடிப்பீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். மதிப்பு, மரியாதை, கௌரவம் மேம்படும். ஆனாலும் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் வசம் ஒப்படையுங்கள். அது சிறப்பாக முடியும். குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகவும் புதிய வீடு, மனை வாங்க அதிக முயற்சி மேற்கொள்ள வேண்டியதிருக்கும். குரு பார்வையால் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். வழக்கமான பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றிற்கு தடையில்லை. நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குரு பார்வையால் மேல் அதிகாரிகளின் அனுசரணை கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் வரலாம். வேலையின்றி இருப்பவர்கள் வேலை கிடைக்க பெறலாம். எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் உன்னதமாக இருக்கும். வியாபாரம் வளர்முகமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். உங்களிடம் வேலை பார்ப்பவர்கள் நன்றி கடனுடன் இருப்பார்கள். வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கும். தங்கம், வெள்ளி, வைர நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள். உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு பெண் பின்னணியாக இருப்பார். கலைஞர்கள் சிறப்படைவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகள், சமூக நலவாதிகள் சிறப்பு பெறுவீர்கள். முக்கிய பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மாணவர்களுக்கு குரு பார்வையால் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். விவசாயிகள் அதிக முதலீடு போடும் விவசாய பயிரை தவிர்க்க வேண்டும். அதிகமாக உழைக்க வேண்டியதிருக்கும். ஆனால் அதற்கு ஏற்ப வருமானம் கிடைக்காமல் போகாது. புதிய சொத்து வாங்கும் எண்ணம் தள்ளி போகும். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தினர்களின் தொல்லை ஏற்படும். சிலரது வீட்டில் பொருள்கள் களவு போக வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். வீட்டினுள் இருந்த சில பிரச்சனை, உறவினர்கள் வகையில் ஏற்பட்ட மனக்கிலேசம், பொருள் இழப்பு முதலியன குருவின் பார்வையால் மறையும். குடும்பத்தில் குதூகலத்தை கொடுப்பார் குரு பகவான். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். சகோதரிகளால் மேன்மை கிடைக்கும். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். உடல் நலம் சுமாராகத்தான் இருக்கும். உஷ்ணம், தோல் தொடர்பான நோய் வரலாம். இந்த மீனராசி அன்பர்கள் சனி பகவானுக்கு எல் சோறு படைத்து வணங்குங்கள். கேதுவுக்கும் அர்ச்சனை செய்யுங்கள். துர்க்கை வழிபாடு நடத்துங்கள். ஏழைகளுக்கு உளுந்து, கொள்ளு தானம் செய்யுங்கள். தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள். ஆலங்குடி, திருச்செந்தூர், திட்டக்குடி, பட்டமங்கலம் போன்ற ஏதாவது ஒரு குருஸ்தலத்திற்கு சென்று வாருங்கள். ஏழைகள் படிக்க உதவி செய்யுங்கள். குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.